வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பச்சை மாங்காயை வச்சு மேங்கோ கேண்டி தான் பார்க்க போகிறோம். மிட்டாய் மாதிரி இதை செஞ்சு வச்சிட்டோன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா ட்ரை பண்ணி தண்ணி இல்லாத ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எப்போ நம்மளுக்கு தேவையோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மாங்காய் கிடைக்கிறப்போ பண்ணி வச்சுக்கோங்க. சீசனில் இது நம்ம நிறையவே செய்து வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கு நான் 2 நீல மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தோலை சீவிட்டு கனகனமாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கொயராக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஷேப் உங்களுக்கு விருப்பப்பட்டபடி கட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்கட்டோன்னு இந்த மாங்காயை அது கூட சேர்க்க போகிறோம். மூழ்கிற அளவு தண்ணி வச்சிங்கன்னா போதும். மாங்காய் எப்பயுமே ரொம்ப குயிக்காக வெந்துடும். அதனால் நீங்கள் அதிகமாக தண்ணியை வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. சீக்கிரமாக 2லேருந்து 3 நிமிஷத்தில் வெந்தாலே சரியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது இதில் ஒரு கத்தியோ ஸ்போக்கோ வச்சு குத்தி பாருங்கள். உள்ளே இறங்குச்சின்னா இதுதான் நமக்கு பதம். இப்போது ஸ்டவ்வை நிறுத்திட்டு தண்ணியிலேருந்து எடுத்துருங்க. எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆறுச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சுகர் சேர்க்க போகிறோம். இந்த மாங்காய் புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வச்சுருக்க மாங்காய் புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம காஞ்சதுக்கப்புறமும் இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே மாங்காய் ஊறுகாய் ஜாமு அப்படி தான் பண்ணி சாப்பிடுவோம். வெல்லம் போட்ட மாங்காய் அப்படி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். இப்போது பாருங்கள், இந்த மாங்காய் இந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இப்போது சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்து கரண்டி போட்டு கலந்து விடாதீங்க. அப்படியே லைட்டாக குலுக்கிட்டு மூடி வச்சுருங்க. அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி தண்ணி விடும். அந்த தண்ணியிலே இந்த மாங்காய் ஊறுறதுனால இந்த மாங்காயில் நல்ல இனிப்பு கலந்துரும். அதுக்கப்புறமா நம்ம அதை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு காய வைக்க போகிறோம். இந்த தண்ணியை நம்ம ஜூஸுக்கு சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாங்காயிலேருந்து எடுக்கிற தண்ணியை நம்ம ஏதாவது ஜூஸ் போடும்போது அது கூட சேர்ந்து குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தட்டில் போட்டு காய வச்சு வெயிலே காய வைக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட சர்க்கரையை பிடிச்சி சேர்க்க போகிறோம். நம்ம இதில் நல்ல இனிப்பு கலந்து இருக்கும். இப்போது பாருங்கள், நான் மாடியில் வச்சு ஒரு நாள் காய வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இது கூட நம்ம சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி இது மேலே தூவி நல்லா புரட்டி விடணும். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சர்க்கரையை ஒரு 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த அளவு மாங்காய்க்கு அந்த ஈரத்தை இந்த சர்க்கரை தூள் இழுத்துக்கும். அப்போ இன்னும் ட்ரை ஆகிடும் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும்.